பிள்ளைகளே, அநேக இடங்களில நீங்க வெக்கப்பட்டு வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போய் ரொம்ப வேதனையோடு கூட இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4வது வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. நீ வெட்கப்படுவது இல்லை. எங்கெல்லாம் வெட்கப்பட்டு தலை குனிந்து போய் நிக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ வெட்கப்படுவதில்லை. சில காரியத்தை செய்யறதுனால, ஐயோ இந்த விஷயத்தினால நான் வெட்கப்பட்டுருவேனோ, இந்த விஷயம் எனக்கு பெரிய வெட்கத்தை கொண்டு வந்துருமோ, பெரிய அவமானத்தை கொண்டு வந்துருமோ அப்படின்னு பயந்து கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. இந்த காரியத்தை குறிச்சு ரொம்ப பயந்து போய் நீங்க கூனி குறுகி இருக்கீங்களோ அந்த காரியத்துல கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, வெட்கப்படுவதில்லை. என்னென்ன காரியங்கள் எல்லாம் உங்களை வெட்கப்படுத்துவதற்குள்ளாக நடத்தினதோ, எந்த மனிதர்கள் நீங்க வெட்கப்படும்படியான காரியங்களை மற்றவரிடத்திலே சொன்னார்களோ, உங்கள் பெயரை தூற்றினார்களோ, பயப்படாதீங்க. அவர்கள் எவ்வளவு தூற்றினாலும் நீங்கள் வெட்கப்படுவது இல்லை. ஏனென்றால் கர்த்தர் சொல்லியிருக்கிறார், வெட்கப்பட்டுவேன்னு சொல்லி அநேக நேரங்கள்ல ராத்திரியெல்லாம் தூங்காம, ஐயோ இப்படி மட்டும் ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னா, இப்படி மட்டும் அவங்க கேட்டுட்டாங்கன்னா, இப்படி மட்டும் அவங்க வந்துட்டாங்கன்னா எனக்கு வெட்கத்தை தாங்க முடியாது, என்னால நான் உயிரோட இருப்பேன்னு எனக்கு தெரியாது, நான் அப்படி ஒரு வெட்கப்படுறதை காட்டிலும் செத்துறலாம் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்றாரு, நீ வெட்கப்படுவதில்லை. எனக்கு அன்பான திரு பிள்ளைகளே, ஒரு செய்தியை நான் வாசித்தேன், கேட்டுக்கொண்டிருந்தேன். மனைவிக்கு கேன்சர் வியாதி, டாக்டர்கள் இனி குணப்படுத்த முடியாதுன்னு சொன்ன உடனே இந்த கணவனுக்கு வெட்கம், வெளியே எப்படி சொல்றது, மனைவி செத்து போயிட்டா என்ன பண்றதுன்னு சொல்லி இவங்க தன்னுடைய வெட்கத்தை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க தெரியுமா? 2 பேரும் அந்த ஊருக்கு வெளியே போய் ஒரு மரத்துல தூக்கிட்டு செத்து போயிட்டாங்க. தற்கொலை செய்து கொண்டார்கள். வெட்கப்பட்டுருவோமோ, எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டுருமோ, ஐயோ கேன்சர் வியாதி இவன் மனைவிக்கு, இவன் குடும்பத்துல சாபம் வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு அவமானத்தை கூட தாங்க முடியாம உயிரை பகைத்துக் கொள்கிறவர்கள் இருக்கிறாங்க, உயிரை விடுகிறவர்கள் இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க உயிரை விட வேண்டியதில்லை. உங்களுக்காக ஒரு உயிரை விட்டிருக்கிறார். உங்க வெட்கத்தை மாத்துறதுக்காக கல்வாரி சிலுவையில இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால நீங்க தைரியமா இருங்க. நான் வெட்கப்பட மாட்டேன், கர்த்தர் என் வெட்கத்தை எல்லாம் நிச்சயமாய் மாற்றி போடுவார். நான் பயப்பட மாட்டேன், கர்த்தர் என் பயத்தை எல்லாம் நீக்கி போடுவார் அப்படின்னு விசுவாசிங்க. நான் சொல்லுகிறேன், ஒரு மனிதனும் உங்களுக்கு முன்னாடி நின்று உங்களை வெட்கப்படுற மாதிரி எந்த விஷயத்தை பேசவும் முடியாது, ஆமென், செய்யவும் முடியாது. கர்த்தர் உங்களை வேல் எடுத்து பாதுகாப்பாராக. ஆகையால் இன்றைக்கு பயப்படாதீங்க. நீங்க யாருக்கு முன்னாடி நீங்க வெட்கப்பட மாட்டீங்க. கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. God bless you.